நீங்க உங்களோட வாழ்க்கையில ஏன்டா இது நம்மளால முடியவே மாட்டேங்குது, நம்ம இந்த விஷயத்த பண்ணவே முடியல, எவ்வளவோ ட்ரை பண்றோம், ஏன் நடக்கவே மாட்டேங்குது, இவ்வளோ ட்ரை பண்றோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆனா கூட இருக்கிறவன் பார்த்தோம் அப்படின்னா, அவன் கார் வாங்குறான், பைக் வாங்குறான், வீடு கட்டுறான், ஐஃபோன் வாங்குறான், கெரியர்ல நல்லா அச்சீவ் பண்றான், மாசம் பார்த்தோன்னா 50,000 1,00,000 ரூபா மட்டும் சம்பளம் வாங்குறான் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் பொறாமப்பட்டிருப்போம். சரி, ஏன் நம்மளால முடியலன்னு அவன்கிட்ட கேட்டேன்னா அவங்க சொல்லவே மாட்டாங்க. எதுவுமே வாயே துறக்க மாட்டாங்க. என்ன சம்பளம் வாங்குறேன்னு கேட்டா கூட முழுசான ஒரு ஒரிஜினல் சம்பளத்தை சொல்லவும் மாட்டாங்க. இது இப்படிலாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. இதை தான் நான் சொல்ல போறேன். இதெல்லாம் பண்ணா உங்க வாழ்க்கையில நீங்க அச்சீவ் பண்ணலாம். அதுக்கான வீடியோ தான் இது. முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதை பிரஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். அப்படி காமிச்சுது அப்படின்னா உடனே நீங்க வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயமா இந்த வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அச்சீவர்ஸ். இந்த அச்சீவர்ஸ்லாம் எப்படி தங்களோட லைஃப்ல அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி தட்டி தூக்கிட்டு இருக்காங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு கார் வாங்குறதா இருந்தாலும் சரி, பைக் வாங்குறதா இருந்தாலும் சரி, காசு சேமிக்கிறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் இவங்களால எப்படி அச்சீவ் பண்ண முடியுது. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு கோல் இருக்குது. அதாவது நம்ம இந்த காரை வாங்க போறோம், இல்லை இந்த பைக்கை வாங்க போறோம், வீடு கட்ட போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டான ஒரு கோல் இருக்குது. இதை நோக்கி மட்டும்தான் அவங்களோட மைண்ட் செட், ஃபோக்கஸ் எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும். நான் இதை அச்சீவ் பண்ணியே தீருவேன், வாங்கியே தீருவேன் அப்படின்றதுல கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்க மனுஷங்க தான் அந்த அச்சீவர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை நோக்கி போவாங்க. அதுல திட்டமிட்டு வச்சிருப்பாங்க. மாசம் இப்போ காசு சேமிக்க போறோம்னா, நான் இவ்வளவு இது பண்ண போறேன், இதுதான் என்னோட இது. ஃபர்ஸ்ட் சேமிக்கிறதுக்கு காசை எடுத்து வைப்பாங்க. காசை எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த செலவுக்கு வச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கோலை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க லைஃப்ல எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலுமே அதை அவங்க அதை நோக்கி போகாம கோலை நோக்கி மட்டும்தான் போயிட்டு இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பையன் டிஎன்பிசி எக்ஸாம்ல படிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு திடீர்னு இன்ஸ்டாகிராம் நோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுலேயே டைம் போய்கிட்டே இருக்கும், ஸ்பெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை அவங்க கவனிக்க மறந்துடுவாங்க. வேற எதனா ஒரு விஷயத்துல போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா படிக்கிறத நம்ம மறந்து போயிடுவோம். எதுக்காக இந்த இன்ஸ்டாகிராம் போனை எடுத்தோம், எதுக்காக இதுக்குள்ள வந்தோம் அப்படின்றதே மறந்து போயிடுவாங்க. ஏன் நானும் உட்பட அந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணியிருக்கிறேன். அதே போல அந்த மாதிரி படிக்க போயிட்டு இருக்கும்போது, ஒரு கெரியரை நோக்கி போயிட்டு இருக்கும்போது லைஃப்ல ஏதாவது ஒரு பொண்ணு வருதுவாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அவங்க சில பேர் அந்த கோலை மறந்துட்டு இந்த இதுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அது நடக்காமலேயே போயிடும். அது மட்டும் இல்லாம ஒரு நம்பிக்கை, அவங்க பண்ணும்போது நம்பிக்கையோட பண்ணுவாங்க. தான் மீது நம்பிக்கை வைப்பாங்க. மற்றவங்க நமக்கு இது பண்ணுவாங்க, அப்படி வீடு கட்டி தருவாங்க, இல்லை வேலையில நம்ம மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க அந்த அச்சீவர்ஸ். அவங்க நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் என் லைஃப்ல இது எல்லாமே நடந்திருக்கு. சின்ன வயசுல நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு காம்படிஷன்ல எப்படிலாம் வின் பண்ணேன், என்னால் மட்டும் எப்படி சின்ன வயசுல மட்டும் இது எல்லாமே பண்ண முடிஞ்சுது அப்படின்றத அவங்க எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணுவாங்க. நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெய்லியும் அவங்க நோட்ல நோட் பேட் பண்ணுவாங்க. இதையெல்லாம் பண்ணி இது சக்ஸஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத அவங்க ரைட் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ப்ராசஸை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ப்ராசஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏன் இதெல்லாம் நடக்குது, சரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், ஈஸியாக நம்ம கோலை போய் அச்சீவ் பண்ணிடலாம், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத அவங்க ரைட் டவுன் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அந்த ப்ராசஸ் ஸ்மார்ட் ஒர்க்காக மாறுது. அந்த ஸ்மார்ட் ஒர்க் தான் கோல் அச்சீவ் ஆகுது. அந்த கோலை அவங்க அச்சீவ் பண்ணது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, இதை அவங்க ஒரு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டலாக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்தை சாதிச்சுக்கிட்டு இன்னும் போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க பின்னாடி வந்திருக்கவே மாட்டாங்க. யாராக இருந்தாலும் பாருங்க, நீங்கள் சொசைட்டியில் பெரிய பெரிய ஒரு ஆக்டராக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு நல்லா வளர்ந்தவங்களை போய் பாருங்க, அவங்க எல்லாமே ஸ்டே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட சீக்ரெட்டை யாருக்குமே சொல்லவே மாட்டாங்க. இதுதான் அச்சீவர்ஸ்க்கான அச்சீவ் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்க போகிறது லூசர்ஸ். இந்த லூசர்ஸ் பண்ணுற வேலை என்ன அப்படின்னா, கோல் செட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளன்னைக்கு பார்த்துக்கலாம், நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி
சரி நாளைக்கு பார்த்துக்கலாம். புக்கை எடுப்பாங்க படிக்கணும்னு நினைச்சு இவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா புக்கை எடுப்பாங்க. கொஞ்ச நேரம் படிப்பாங்க. ஃபோன் வரும். டேய் வரண்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எழுஞ்சி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வீடு கட்டுறவங்களா இருக்கட்டுமே, வீடு கட்டுறதுக்கு காசு சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு எதனா ஒண்ணு செலவு வரும். இல்ல ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஃபேமிலியில இஷ்யூஸ் வரும். அதுக்கு அந்த காசை போட்டுருவாங்க. அது பாதியிலேயே வந்து ஸ்டாப் ஆயிட்டு போயிடும். எந்த ஒரு பிளானுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம் சொல்றத விட லேசினஸ், அவங்களுக்கு இந்த ஃபோக்கஸ்னே இருக்காது. சோம்பேறித்தனம் எல்லா மனுஷனுக்கும் இருக்கு. அச்சீவர்ஸ்க்கும் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அதாவது முக்கியத்துவம், நம்ம எல்லாம் இந்த விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். காலையில ஏஞ்சி எப்படி நம்ம காலை கடனை முடிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போலதான். அதுக்கு கூட சில பேர் வந்து இந்த லைஃப்ல அதுக்கு கொடுக்கறதே கிடையாது. அது அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலை ஏஞ்ச உடனே ஃபோனை தான் நோண்டுவாங்க. அச்சீவர்ஸ் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்துக்குலாம் நான் வந்து பண்ண போறேன் அப்படின்றது. ஆனால் லூசர்ஸ் வந்து ப்ரியாரிட்டைஸ் வந்து பண்ணவே மாட்டாங்க. நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. முக்கியத்துவம் ஒரு விஷயத்துக்கு எதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத கொடுத்தாதான் நமக்கு வந்து லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கான வழிகள் வந்து தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த லூசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுல அவங்க கில்லாடிங்க. ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். இப்போ சொன்னால டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற மாதிரி புக்கு ஓப்பன் பண்ணி வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை கையில் எடுப்பாங்க. ஏன் எடுத்தோம், எதுக்கு எடுத்தோம் அப்படின்னு தெரியவே தெரியாதுன்னு சொன்னல, அதே தான். அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட்ஸ் ஆகிறதுல கில்லாடியாக இருப்பாங்க. அவங்க கோலை மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு கோல் இருக்காது. இந்த லூசர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா பல கோல் வச்சுருப்பாங்க. ஒன்று நோக்கி போயிட்டு இருப்பாங்க. சரி ஓகே இது தேவையில்ல, நம்ம அடுத்தது வேறு எதனா ஒன்று பார்த்துக்கலாம், வேறு எதனா ஒன்று பண்ணிக்கிட்டு அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வேற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆனால் நாய் வந்து வாய் வச்ச மாரி எல்லாத்துலேயும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எதுவுமே வந்து இங்கே வந்து முழுசாக வந்து நடக்காது. டிசிஷன் மேக்கிங்கில் வந்து அவங்க தவறு பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளியர் மைண்ட் செட் இருக்காது. நம்ம இதை நோக்கி தான் போகணும், இதுக்காக தான் வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம், இந்த வேலையை தான் வந்து பண்ண போகிறோம், இதை வந்து நம்ம ஒரு கோலாக வச்சு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து சரி நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க ஒரு பேஷனோட எடுத்து எந்த விஷயத்தையும் வந்து பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முக்கியமாக வந்து நம்பிக்கையே இருக்காது. நம்ம மேலே நம்பிக்கையை வச்சு இந்த விஷயத்தில் நம்ம களத்தில் இறங்குவோம், நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத அவங்களுக்கு தோணவே தோணாது. அவங்களுக்காக நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன் சின்ன வயசுல மட்டும் கிடையாது, நீங்க எல்லாருமே சின்ன வயசுல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சிருப்பீங்க. அது எப்படி நடந்திருக்கும்? கிரிக்கெட்ல விளையாடும் போது ஒரு அதிக ரன் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, சின்ன வயசுல எக்ஸ்ட்ராடினரியா ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க. டான்ஸ் காம்படிஷனா இருக்கட்டும், ரன்னிங்கா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும். அதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பீங்க? அப்போ நீங்க வந்து ஃபோக்கஸ்டா இருந்தீங்க. இத அச்சீவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தீங்க. இத நம்ம கண்டிப்பா பண்ணிடுவோம் எப்படியும். எந்த ஒரு தடம் இருந்தாலும் கண்டிப்பா பண்ணுவோம். எந்த ஒரு மைண்ட் செட்டும் அப்ப தோணவே தோணாது. நம்ம இப்ப அச்சீவ் பண்ண போறோம். இந்த ரன்னிங் ரேஸ்ல நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் வரப்போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் இருக்கும்ல. இப்பயும் சரி, எப்பயும் சரி, ஃபியூச்சர்லயும் சரி, நமக்கு அந்த மைண்ட் செட் மட்டும்தான் வந்து இருக்கணுமே. எது ஒரு கோலோ அந்த கோல் மட்டும்தான் நம்ம மண்டைக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும். வேற எதுவுமே இருக்கவே கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க அது 2 வருஷம் ஆனாலும் சரி, 5 வருஷம் ஆனாலும் சரி, அந்த இலக்கை சீக்கிரமா போய் அடைவீங்க. எதனால சொல்றேன் அப்படின்னா, நீங்க அதுலயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்தெல்லாம் மிஸ்டேக் பண்றோம், நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு புரிதல் வரும். லேர்ன் பண்ணுவோம். நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ட்ரை பண்ணும்போது திடீர்னு வந்து ஸ்பார்க் ஆகும். சரி ஓகே, இவ்வளோ நாளாக நம்ம இதை தப்பு பண்ணிட்டோமே, இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம். அங்கே தான் கிளிக் ஆகும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா லக்கு எதுவுமே கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க்கு ப்ராசஸ் தான். அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் நிறைய பேர் சொல்லுவாங்க அவனுக்கு லக் அடிச்சிச்சுரா. லக்குன்றதுலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவன் வந்து போட்ட உழைப்பு தான். எவ்வளோ உழைச்சானோ, கான்சன்ட்ரேஷன் பண்ணா, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான், கஷ்டப்பட்டிருப்பான்றது இங்க யாருக்குமே தெரியாது. இந்த லைஃப்ல ஒவ்வொருத்தவங்க பின்னாடியும் அவ்வளோ சாக்ரிஃபைஸ் இருக்குது. சக்சஸ் பண்ணவங்க லைஃப்ல ஒவ்வொருத்தரோட பின்னாடியும் அவ்வளோ சாக்ரிஃபைஸ் இருக்கு. தூங்கி இருக்க மாட்டாங்க, சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க கோலுக்காக வந்து அப்படி உடம்ப வருத்தி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தவங்களும் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. என்னைக்குமே சரி, உங்களோட நம்பிக்கையை மட்டும் விட்டுறாங்க. நம்பிக்கையை மட்டும்தான் வந்து வாழ்க்கைய புரட்டி போடும், மாற்றும். அது மட்டும் இல்லாம மற்றவங்கள நம்புறதை விட்டுட்டு உங்களை மட்டுமே வந்து நம்பி களத்துல இறங்குங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்ற ஒரு
கோல்ல நீங்க களத்துல இறங்க. இன்னைக்கே இறங்க. நாளைக்குன்னு இங்க ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் காலண்டரோட பேப்பர் மாறுதே தவிர, நம்பர் மாறுதே தவிர, வேற ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதா? வேற ஏதாவது தெரியுதா? வேற எதுவுமே தெரியாது. இங்க எல்லாமே நியூ ரெசல்யூஷன் எல்லாமே பொய். அது எல்லாம் ஒரு மித்தா தான் இருக்குது. நம்ம ஓடணும். லைஃப்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், 2024ல எப்படி இருந்தோம், 25ல எப்படி இருக்க போறோம் அப்படின்றத கம்பேர் பண்றதுக்காக இந்த டேட் அண்ட் டைம் ஓடுறதுக்காக தான். வேற எதுக்காகவுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. லைஃப்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்களை மட்டும் நம்புங்க. நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை மாற்றும். நான் ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். அதாவது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பிடிச்ச வீடியோ 2011ல இந்தியன் கிரிக்கெட் டீம் சவுத் ஆப்பிரிக்கா டூர் போவாங்க. 3 ஓடிஐ விளையாடுறதுக்கு போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு ஒரு செகண்ட் ஓடிஐ விளையாடுவாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா களத்துல இறங்கி அந்த 50 ஓவர் மேட்ச்ல 190 ரன் அடிச்சு ஆல் அவுட் ஆகிட்டவங்க. ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா அந்த 190 ரன் அடிக்கிறதுக்கு களத்துல இறங்குவாங்க. 191 அடிக்கணும். அதாவது பார்த்தோம் அப்படின்னா T20 கிரிக்கெட் மேட்ச்ல தான் இந்த 190 ரன்னுன்றது கடுமையான ரன்னு. அது மட்டும் இல்லாம அது ஒரு கஷ்டமான இலக்கா இருக்கும். ஈஸியா அடிச்சிடலாம். T20ல கொஞ்சம் போராடினா அடிச்சிடலாம். 50 ஓவர்ல அப்படின்றது 30 ஓவர்லயே அடிக்கக்கூடிய ரன்னு தான் இந்த 190 ரன்னு. எல்லாருமே நினைச்சிருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ண போது, இந்தியா கண்டிப்பா தோத்துரும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனா தல தோனியும் இந்தியன் கிரிக்கெட் டீமோட பிளேயர்ஸ் எல்லாருமே சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 188 ரன் இருக்கிறப்போ 3 விக்கெட் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. மீதி 7 விக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா விழுந்துட்டாங்க. இன்னும் 8 ஓவர் இருக்கு. 8 ஓவருக்கு 3 ரன் அடிக்க முடியாத ஒரு டீமால? எல்லாருமே நினைச்சிருப்பாங்க கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியே தீருவாங்க, இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்பட எல்லாருமே நம்பிட்டு இருக்கும்போது இது எல்லாம் கிடையாது. நாங்க போராடுவோம், ஆட்டத்தை வின் பண்ணி கையில எடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கைவிடாம இந்தியன் டீமும் தல தோனியும் பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. எங்கெல்லாம் லூப் ஹோல் இருக்கு, எப்படியெல்லாம் விக்கெட்டை எடுக்கலாம், இவங்க கேம் மைண்ட் ஆடி இருக்காங்க அன்னைக்கு. அதாவது இன்னும் 3 விக்கெட் இருக்கு, அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுத்தோம் அப்படின்னா பயத்திலேயே இவங்க அவுட் ஆயிடுவாங்க அப்படின்றது தல தோனிக்கு தெரிஞ்சிருக்கு. அங்க டீம்மேட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்போ முனாஃப் பட்டேல், யுவராஜ் சிங் அவங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. அப்போ அருமையா மைண்ட் கேம் ஆடி நம்பிக்கையை எல்லாரும் அந்த 11 பேரும் நம்பிக்கையோட இருந்ததால தான் அந்த வெற்றி நடந்திருக்குது. என் வாழ்க்கையில இப்படி ஒரு கிரிக்கெட் மேட்சை நான் பார்த்ததே கிடையாது. உங்களோட வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த மேட்சை போய் பாருங்க. கிட்டத்தட்ட 42 பாலுக்குங்க, 42 பாலுக்கு 3 ரன் அடிக்க முடியல. அந்த 3 பேர் பேட்ஸ்மேனால 3 ரன் அடிக்காம அவுட் ஆனாங்க. 1 ரன் வித்தியாசத்துல இந்தியா அந்த மேட்சை வெற்றி பெற்றாங்க. இன்னைய வரைக்கும் மட்டுமல்லாம நம்ம சாக போற வரைக்குமே சரி, என்னால அந்த ஒரு மேட்சை மட்டும் மறக்கவே முடியாது. நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மேட்சை போய் பாருங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.